வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் தூதுவளை துவையல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூதுவளை கீரையை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தூதுவளை கீரையில் பின்பக்கம் பார்த்திங்கன்னா முள் இருக்கும், நரம்பு நீட்டுக்கும். இந்த முள்ளை தவிர்த்து நம்ம வெறியும் இலையை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா இலையும் எடுத்துட்டா இப்படி இருக்கும் கீரையை. நம்ம இதை ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ துவையல் செய்கிறதுக்கு சில பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் போட்டுடலாம். கடாய் சூடான உடனே 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடான உடனே தோல் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தோல் உளுத்தம்பருப்பு தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது, குண்டு உளுந்தும் நம்ம சேர்த்துக்கலாம். தோல் உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்ட உடனே 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது காரம் மீடியமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 கைப்பிடி தூதுவளை கீரையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரை ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு இது மாதிரி வந்துடும். இந்த டைமில் திருகின தேங்காயை ஒரு 1/4 கப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். திருகின தேங்காய் 2 நிமிஷம் வதக்கிட்ட உடனே மூணு பல் பூண்டும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஆட் பண்ணி நம்ம வதக்கிடலாம். 1 நிமிஷம் வதக்கின உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இல்லை நல்லா ஆறிடுச்சு. ஸோ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம துவையில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே கடுகுளுத்தம்பருப்பு போட்டு கடுகுளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே நம்ம துவையலில் ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க துவையலில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தூதுவளை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சளி, காய்ச்சல், இரும்பல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.